Hi, darling. Say I love you. Please, darling. I love you, Papa. Why, Maina? Why are you sad? Cutie pie? Mwah. Give me flying kiss, please. I don't be shy, baby. You're lovely. Yes. Take. ஏற்கனவே கழிவு வச்ச தண்ணின்ற நான் மறுபடியும் அந்த தண்ணி தெளிச்சிட்டு கடவரா. ஆக்சுவலா இது अम्मी சொன்னாரு. स्टिक हो ना नको अब्बा वहां दे तू ये पानी में वो है था उसे पीछे அதாவது இதுதான் டெஸ்டினேஷனு. இப்போ நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். யூ டர்ன் பண்ணும்போது சைடு பார்க்கலன்னு நினைக்கிறேன், டச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எஸ்கலேட்டர் கொடுக்கணும், ஃபோர்த் கியரில் எஸ்கலேட்டர் கொடுக்கணும். இப்போ இவங்க வந்து தண்ணியில் வந்து ஹீரோயினி வந்து எடுக்கிறாங்களாம். உள்ள நீர்நாய் கவிச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. சதீஷ் ஏதோ ஒன்று கதை விட்டான். இங்கே வந்து இலெல்லாம் பறிக்கக்கூடாதான், பறிச்சா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களாம். யாரோ சொன்னதான்னு சொல்லி அவங்க மூதாதையர் சொன்னதா சொல்கிறான். அம்மா சாயாதாம்மா, படகு ஆடுது. திலீப்பை சென்டரா உட்கார வச்சுக்கோங்க. சதீஷா, நீ வந்து ரொமான்ஸ் பண்ண முடியாது இந்த நேரத்தில், ஏன்னா பிக் பாஸ் பார்த்து கொண்டு இருக்கிறார். மயக்கம் வருது எனக்கு. அவன் சொல்லுவான் 1008. ஆக்சுவலாக இந்த வழியெல்லாம் நமக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இவங்களுக்கு ரெகுலராக வர்றதுனால அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த தண்ணிக்குள்ளே ஏதோ சவுண்டு வருது. பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு உள்ள, பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இப்போ மறுபடியும் பூனை வண்டி நிறைய வருது. पापा का आइसक्रीम दिला दो ना डार्लिंग को. एंजॉय करना है तो सो ओनली एंजॉय पापा. ஏய் சதீஷா, கேமரா இருக்கு பாத்து. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீ பாரு இங்க சிக்கன் देखे था दादी में वाओ ऐसा पावा होता. Maina, see there? Hey, my cutie pie. Who's this? Yes, that is a leaf. They cover है. நம்மளும் வண்டி ஓட்டுறதுக்கு வெயில் அதிகமா இருக்கு, கத்து போயிட்டேன். Wow, this wow. I am not wow.
மறுபடியும் என்னன்னா ஒரு வந்த இடத்துக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் எந்த இடமும் தெரியவில்லை. ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்கிறாரோ? ஆக்சுவலாக இங்கே தண்ணி ஏதோ ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த வண்டி ரெகுலராக போகிறதுனால மரம் கொடி செடி எல்லாம் வெட்டி விட்ருவாங்க, இல்லைன்னா அதுவாக கட் ஆகிடும். வாவ், நம்ம அங்கேருந்து போயிட்டு வந்தோம் தெரியுமா? அங்கே பார்த்தீங்களா, அப்படி உள்ள போயிட்டு வரோம். ஓகே, ஓகே ஃபைன். ஆக்சுவலாக ஏன் அது நகர்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக திலீப்பா, இனிமேலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தார் பாய் போட்டு தான் ஆகணும். நீ சொன்னதுக்காக இவ்வளோ நேரம் கைட்டி வச்சிட்டோம். ஆவும் இல்லை ஊவும் இல்லை. மைனா, ஏய் போன மானியம் வந்தது. அங்கே ஏதோ வெளியா இருக்குது. அதுனா பார்த்தீங்கன்னா தர்மாகோல். நான் கொக்குன்னு நினச்சேன். சதீஷா பாட்டு பாடுறா. 10th படுறான்னா பாட்டு புக்கு வாங்கிட்டு வருவான். சதீஷா ஞாபகம் இருக்கா? விஜய் பாட்டு புக் எடுத்துன்னு வந்து கிளாஸ்ல படிச்சிய. அவர் பார்த்தோன்னா எங்க தெரியுதா படகு? கடலைகள் நீளும் என்ற மாயவனின் விதி விலைகள் அப்படின்ற நேரத்தில் ரஜினிகாந்தை தள்ளி விட்ட கமலஹாசன் மாதிரியே இருக்கார் அவர். என் முன்னாடி வேற தண்ணியை தொடுறான்னு சொல்லி உருண்டு விழுந்துற போதுன்னு நினைக்கிறேன். சரி, பிசி பிசி பிசி. अच्छा अंकल को दिला दो स्टिक तो पूछ लो. அங்க கிட்ட வரும்போது கூட சொல்லிடுறேன். டாடா சொல்லு டாடா. ஓகே ஓகே நீதா ஆயிட்டு போ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படகு பயணம்லாம் முடிய போகுது. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு திருப்பி கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆன மாதிரி தெரில. ஒரு 1/4 மணி நேரமாக 20 நிமிஷம் ஆன மாதிரி தான் தெரியுது. அதனால் இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷு வேறு கொட்டிக்கிட்டு, ஃபிஷ்ஷு வேறு நெத்திலி மீன் மாதிரி கிடக்குது, அது குதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோ நம்ம அந்த கரைக்கு மறுபடியும் போக போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம எண்டுக்கு போக போகிறோம். அடுத்தது மீண்டும் ஒரு வாட்டி இல்லை அடுத்த வருஷமோ வீரமணி அண்ணன் ஏதோ பிளான் போட்டாருன்னா அவர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதிகமாக மைனாவே நான் பிடிச்சிட்டேன். என்னதுண்ணா? எனக்கும் பிடிக்காது. மழை வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும்.
இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது டூருக்கு வரும்போதெல்லாம் மழை பெஞ்சா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ட்ரெஸ்லாம் நனைஞ்சி ஜெட்டிலாம் நனைஞ்சி ஒரே கசகசன்னு நாத்தடிக்கும். போகும்போது வேகமாக போன மாதிரி தெரியுது. ரிட்டர்ன் வந்து வண்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு, பார்க்காத ஒரு இடமா இருக்கு. நம்ம கொண்டாட்டி வேற திருன்னு முடிக்குது, ஏன்னு தெரியல. ஏதாவது பேசணுமா மேடம்? பேசுங்க, பரவாயில்ல பேசு. செம்மையாகவே இருக்குது. ஆஃபீஸில் வர ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூட மைண்டில் எடுக்காமல் நான் வந்து இங்கே டென்ஷனாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சுற்றி பார்க்கணுன்ற மைண்ட் செட்லேயும் இருக்கேன். மறுபடியும் ஊருக்கு போயிட்டு ஒரு நாள் லீவ் போடணும், மைனா கூட இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா லீவ் போகுது. இதை வச்சு எங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்களோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். தண்ணியில் கையை விட்டு நாத்தடிதான் மோந்து வர பார்க்குறாங்க. விட மாட்டாங்கடா, கையை வர கெட்டியாக பிடிச்சிக்கிற. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா தலை மட்டும் தெரியுது, மீன் பிடிக்கிறாரு போல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய படகுலாம் நிற்குது, மீனும் பிடிக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக மணியன் என்ன சொன்னார்னா, இந்த தண்ணி வந்து கடலில் போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கூட்டிகிட்டே போகல, சும்மா இங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாசா வாழை பிடிக்கிற மாதிரி சதீஷ் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கான் அந்த லைஃப் ஜாக்கெட்டை. கொண்டாட்டியை போடுறான்னா லைஃப் ஜாக்கெட் கையோட எடுத்துக்கிறான், கொண்டாட்டியை போட்டு விட்டுறான். நான் பாருங்க கொண்டாட்டியை தொடவே இல்லை. ஏ படகு சாயத்து ஒரு பக்கம் கெடப். ரொம்ப வெயிலா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா அலை வருது. அவ்வளோதான், இப்போ நம்ம கரைக்கு போக போகிறோம். செல்ஃபி ஸ்டிக் யாருக்கிட்டையாவது கொடுத்து விட்டு நம்ம கொஞ்சம் சேஃபாக இறங்கிடலாம். அடுத்ததாக சதீஷ் பேட்டி கொடுப்பார். என்னங்க சதீஷ்? இல்ல அங்க பார்த்தா சொல்லுவாங்க, அதுக்காக சொல்றாரு. ஃபுல்லா தெரியும் இங்கிட்டு எடுத்துக்கிட்டேன். செம்மையா இருந்தது. வலை நினைக்கிறேன்.
the best. He is the right. Then होगा अच्छा रिया आप enjoy नहीं कर रहे हम क्या அண்ணா அண்ணா கீழே கொண்டு சிக்கோ சதீஷ் அது லைட்டாக பண்ணிவிடுங்க. சதீஷ் நான் வந்து இது சார் கையில் வச்சுக்கேன். அந்த ஸ்டிக் வாங்கி கொடுத்தேன். இது மட்டும் எடுத்துக்கணும் ஃபோன் பாயிண்ட் வச்சு